ஒரு மனிதன் மனது வைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். அவ்வளவு பெரிய அபரீத சக்தியை கொண்டு ஒரு மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்ற ரகசியமே ஒரு மனிதனுக்கு தெரியலன்னு சொல்றேன். புரியுதுங்களா? இங்க அனைவருமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, ஏதோ ஒரு கட்டத்துக்குள்ள வாழ்ந்து கட்டத்துக்குள்ள முடிஞ்சிடறோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இதே மனிதன் தான் ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சான், ட்ரெயினை கண்டுபிடிச்சான், ராக்கெட் கண்டுபிடிச்சான். அவனுக்கும் இதே மூளை தானே. அங்க எதுவும் எக்ஸ்ட்ரா கிராம்லாம் எதுவும் கிடையாதுல்ல. ஒரே அளவு தானே மூளை. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு 2 விஷயத்த சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்றால் நீங்கள் யாருடன் பழகுகிறீர்கள் என்பது மிக 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 முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். கூட பழகுபவர்கள், கூட பயணிப்பவர்கள் உங்க வாழ்க்கையின் ஒரு அங்கமாக செயல்படுகிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 1 மணி நேரம், 3 மணி நேரம், 2 மணி நேரம் ஃபோனில் பேசுவோம். ஃபோன் அடித்து ஒரு 10 தடவை கேட்டால் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டான். இதுதானே? இதுதான் லைஃப். நீங்கள் நிறைய பேருக்கு இது ஆப்போசிட்டாக எதிர்மறை கருத்துக்களை வீடியோ பதிவிடலாம். அப்படிலாம் கிடையாது சார். நட்பு தான் உலகம், நட்பு தான். நட்பால தான் நிறைய பேர் இன்னைக்கு விழுந்துட்டாங்க. இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, விரயச்சனி எது நடந்தாலும் இந்த ஃபேமிலியை வேறவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. ஏன் தெரியுமா? காரணம் சொல்லவில்லை, வெற்றிக்குண்டான வழியை மட்டுமே அவர்கள் நாடினார்களே தவிர அவர்கள் காரணம் சொல்லவில்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். அந்த வீடு பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சிருவாங்க. சார் கட்டிட்டோமே சார், என் சொந்த வீடாக சார், ரொம்ப செலவு பண்ணிட்டேன் சார், எனக்கு கௌரவம் போயிடும் சார், இப்படி எதுவுமே அவர்கள் வார்த்தையை பயன்படுத்தாமல் நைட்டோட நைட்டாக இறங்கி ஃபேமிலியோட வெட்டி தூக்கி மறுநாள் காலையில் என்னை அங்கேயே வர வச்சு மார்க் பண்ண வச்ச அந்த ஃபேமிலி மாபெரும் வெற்றி சாதனை புரியும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் PMK சம்பத் சுப்ரமணி. நம்ம நிறைய விஷயத்தை பார்த்துருக்கோம். ஜோதிடம், வாஸ்து, எண்கணிதம், கிழமைகளில் பிறந்தவர்களுடைய ரகசியங்கள், நட்சத்திரங்களை பற்றி எவ்வளோ விஷயம் கடந்த 4 வருஷமாக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு ஒன்று பேச போகிறோம். இந்த உலகத்தில் எல்லாருமே தோற்று போல, இந்த உலகத்தில் எல்லாரும் ஜெயிக்கலை. வெற்றி பெறுபவன் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறான். நீங்கள் பாருங்களேன், ஒரு சில பேர்லாம் 20 வருஷம் 30 வருஷம்னா தொடர்ந்து லைம்லைட்லேயே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கும் கிரகங்கள் மாறும், தசாபுத்தி மாறும், கோச்சாரம் மாறும். எப்படி அவங்களால அப்படி இருக்க முடியுதுன்னா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருமே நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா? முழுக்க முழுக்க ஜாதகம்தான் நம்மள ஃபுல்லாகவே இயக்குதுன்னு நினைக்கிறோம். உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சில விஷயங்கள் அதில் குறிப்பாக நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளும் அதில் அடங்கும் என்பதோடைய ரகசியம் நிறைய பேருக்கு தெரியல. ஒரு மனிதன் மனது வைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். அவ்வளோ பெரிய அபரீத சக்தியை கொண்டு ஒரு மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்ற ரகசியமே ஒரு மனிதனுக்கு தெரியலன்னு சொல்றேன். புரியுதுங்களா? இங்க அனைவருமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, ஏதோ ஒரு கட்டத்துக்குள்ள வாழ்ந்து கட்டத்துக்குள்ள முடிஞ்சிடறோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இதே மனிதன் தான் ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சான், ட்ரெயினை கண்டுபிடிச்சான், ராக்கெட் கண்டுபிடிச்சான். அவனுக்கும் இதே மூளை தானே. அங்க எதுவும் எக்ஸ்ட்ரா கிராம்லாம் எதுவும் கிடையாதுல்ல. ஒரே அளவு தானே மூளை. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு 2 விஷயத்த சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்றால் நீங்கள் யாருடன் பழகுகிறீர்கள் என்பது மிக 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 முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு 10 எருமாடு கூட ஒரு பசுமாடு போச்சுன்னா அது பிறவியில பசுமாடா இருக்கலாம். ஆனா எருமாடோடைய குணம் அப்படியே அந்த பசுமாடுக்கு வந்துருங்க. 10 பசுமாடு கூட ஒரு எருமாடு சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது பிறவியில எருமாடா இருக்கலாம். ஆனா அதோடைய குணம் எல்லாம் பசுமாட்டுக்குரிய குணமா வந்துடும். நான் ஒரு பதிவில் கூட சொல்லியிருப்பேன், ஏன் எரும மாடு பொறுமையாக வருகிறது, அதன் மேல் யமதர்மன் வருகிறான் என்றால், ஒரு மனிதனுக்கு ஆயுள் என்பது பொறுமையாக தான் புரிய வேண்டும். யமதர்மனுடைய வாகனமா குதிரை கொடுத்தா
டக்கு டக்குன்னு நம்மளை தூக்கிட மாட்டாரு? இறைவன் எவ்வளவு பெரிய கால்குலேஷன் வச்சிருக்கான் பார்த்தீங்களா? ஒரு வாகனத்தை ஒவ்வொரு தேவகணங்களுக்கும் வாகனத்தை வைப்பதில் கூட அவ்வளோ ஒரு நுட்பமான நுணுக்கத்தை வைத்துள்ளான் நம் முன்னோர்கள். யமதர்மனுக்கு எருமாடு கொடுத்தது, எருமாடு ஆடி அசைஞ்சு அது வரத்துக்குள்ள நம்மளுக்கு 80-90 வயசு ஆயிடும். அதன் மேல வரக்கூடிய யமதர்மன் தான் பாசக்கயிறை வீசுகிறார். இதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? அப்போ நாம் யாருடன் பழகுகிறோம் என்பது மட்டும் மிக 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 முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம். பழகக்கூடாத மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய விஷயத்த பேசியிருக்க. புறம் பேசும், அதாவது உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, ஆனா உங்களை பத்தி கண்டிப்பா பின்னாடி போய் புறம் பேசுவாங்க. இப்படி ஒரு மனிதர்களை நீங்கள் ஸ்மெல் பண்ணிட்டாலே அவங்கள எடையே வச்சிடும். இல்லை சார், நான் தெரியும் அவர் என்ன பின்னாடி கூட பேசுவார்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் அவர் கூட க்ளோஸாக பழகுனீங்கன்னா நிச்சயமாக அவர் வளர்ந்து விடுவார், நீங்கள் தோத்து விடுவீங்க. இதுதான் உண்மை. பாருங்க, இதெல்லாம் பயங்கர சீக்ரெட்டான விஷயங்கள். இதெல்லாம் சைக்காலஜி ரிலேட்டடான சப்ஜெக்ட். இருந்தாலும் என்னுடைய தாரக மந்திரம், என்றாவது ஒரு நாள் என் வாழ்க்கை மாறிவிடாதா? சம்பத் சார் இந்த வீடியோவில் பேசுறாரு, இந்த கண்டென்ட் மூலியமா என் வாழ்க்கை மாறிவிடாதான்னு நீங்க ஏங்குறீங்களே, உங்களுக்காக சொல்றேன். பின்னால் புறம் பேசுபவர்களை உங்கள் அருகில் வைத்திருந்தால் நீங்கள் நிச்சயமாக ஒரு நாள் வீழ்ச்சி அடைந்தே தீருவீர்கள். ஏனால் இது சுயநலமான உலகம், இது கலி உலகம். நீங்க யார் கூட, அதான் சொல்லுவாங்க, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்றேன்னு சொல்லுவாங்க. இதை முக்கியமா புரிஞ்சுக்கணும். புறம் பேசும் நபர்களிடம் பழகுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். மற்றவங்களை பத்தி உங்ககிட்ட புறம் பேசுறவங்க உங்களை பத்தி மற்றவங்க கிட்ட பேசுவாங்கன்னு நீங்க யோசிக்கணும். இந்த ஆஸ்பெக்ட்ல யோசிக்கிறவன் தான் ஜெயிப்பான். சார், என்னை பத்தி அவர் பேச மாட்டாரு, ஏன்னா மற்றவங்களை பத்தி என்கிட்ட குறை சொல்லுவார். அப்போ உன்னை பத்தியும் மற்றவங்க கிட்ட பேசுவார். ஒரு மனிதனுடைய குணம் அப்படிதான் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாயிண்ட் நம்பர் 2, ஒரு விஷயத்த சொன்னா, வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு விஷயத்த நான் சொன்னா, நான் இல்லை, நீங்க யாரை குருவான்னு நினைக்கிறீங்களோ, யாரை டீச்சரா நினைக்கிறீங்களோ, யாரை வழிகாட்டியா நினைக்கிறீங்களோ, யாரை பெரியவங்களா நினைக்கிறீங்களோ, எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் அதை செய்து முடிப்பவன் எவனோ அவன் வெற்றி அடைவான். செய்து முடிப்பவனுடைய நண்பனும் வெற்றி அடைவான். அதான் உண்மை. என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னா? ஆமா, குறை பேசுபவர்களுடன் பழகுபவது ஆபத்து என்று சொல்ற மாதிரி, நிறைகளை பேசுபவனுடன், பாசிட்டிவா பேசுறவன், ஆக்டிவா இருக்கிறவங்க கிட்ட பழகுறவனும் சேர்ந்து ஜெயிப்பான். இதுக்கு உதாரணம், ஒரு கிரகம் ஜாதகத்தில் வக்ரமானால் அதன் கூட இருக்கிற கிரகமும் சேர்ந்து வக்ரமாவும் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒரு கட்டத்தில் செவ்வாய் இருக்கு, அதே கட்டத்தில் ராகு இருக்குன்னா, ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல ராகு செவ்வாய் சேர்க்கை அந்த பெண்ணுடைய கணவன் முரட்டுத்தனமானவர்னு சொல்றான் ஜோதிடத்துல. நீ யாருடன் சேரி, இப்போ 4 பேர் போறோங்க, 4 பேர் பர்ஃப்யூம் அடிச்சிருக்கோம், நல்ல சென்ட்டு. கூட ஒருத்தவன் வரான், வேலையை முடிச்சுட்டு சொட்டிங் வேர்வை ஸ்மெல் வருது அவனுக்கு. அவன் அந்த 4 பேரோட சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய வேர்மை ஸ்மெல்லும் இந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லாம் ஆட் பண்ணிடும், மேட்ச் பண்ணிடும். இவன் 5 பேரும் சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்கு போகும்பொழுது அந்த வேர்வை ஸ்மெல்லு பெருசா தெரியாது, ஏன்னா 4 பேர் பர்ஃப்யூம் அடிச்சிருக்கான். கரெக்டா? இது தனியா போனா அவன் மாட்டிப்பான். இதுல ஆப்ஷன் 2ல நான் என்ன சொல்லட்டுமா, இந்த 4 பேருடைய பர்ஃப்யூமையும் இவனுடைய வேர்வை ஸ்மெல்ல ஆஃப் பண்ணி 4 பேரையும் கெடுத்துடும். இந்த ஆஸ்பெக்ட்லையும் யோசிக்கணும், அந்த ஆஸ்பெக்ட்லையும் யோசிக்கணும். அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். நம்ம 4 பேர் பர்ஃப்யூம் அடிச்சுட்டு கல்யாணத்துக்கு போறோம், ஒருத்தன் ஒர்க்கை முடிச்சுட்டு வரான், அவன் நம்ம கூட சேர்ந்துட்டான், நம்மளுடைய பர்ஃப்யூம் ஸ்மெல் அவனுக்கு மேட்ச் ஆகி அவனை காப்பாத்திட்டோம். அவனுடைய ஸ்வெட்டிங், அவனுடைய வேர்வை ஸ்மெல் நம்ம 4 பேருடைய பர்ஃப்யூம் ஸ்மெல்ல ஏன் காலி பண்ணாதுன்னு நீங்க யோசிச்சால்தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். அப்போ கூட பழகுபவர்கள், கூட பயணிப்பவர்கள் உங்க வாழ்க்கையின் ஒரு அங்கமாக செயல்படுகிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 1 மணி நேரம், 3 மணி நேரம், 2 மணி நேரம் போன்ல பேசுவோம். போன் அடிச்சு ஒரு 10 தடவை கேட்டா அதுக்கப்புறம் போன் பண்ணா எடுக்க மாட்டான். இதுதானே?
இதுதான் லைஃப் வந்து நீங்க நிறைய பேருக்கு இது வந்து ஆப்போசிட்டா எதிர்மறை கருத்துக்களை வீடியோ கீழே பதிவிடலாம். அப்படிலாம் கிடையாது சார், நட்பு தான் உலகம், நட்பு தான். நட்பால தான் நிறைய பேர் இன்னைக்கு விழுந்துட்டான். இல்லைன்னு யாருன்னா சொல்லுங்க, சொல்லவே முடியாது. சனிக்கிழமை பிறந்தவனும் மீன ராசியில் பிறந்தவனுக்கும் போய் கேட்டு பாருங்க, நட்பு மட்டும்தான் அவனுக்கு முதுகுல குத்தும், வேற எதுவுமே குத்தாது. ஏன்னா அது குருவோடைய வீடு. சனிக்கிழமை பிறந்தவன் துரோகத்தை மொத்தமே சம்பாதிப்பான். இப்படி ஏகப்பட்ட விதிமுறைகள் உள்ளது. வாஸ்துவில் தனிப்பட்ட விதிமுறை உள்ளது. நீங்கள் ஒருவருடன் பழகுகிறீர்கள் என்றால் அவர்கள் மற்றவர்களை பற்றி உங்கள்கிட்ட புறம் பேசுபவர்களாக இருந்தால் 50% ஓகே. உங்களை பற்றியே அவர் மற்றவர்களிடம் இன்னொருத்தவங்க கிட்ட புறம் பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமா நீங்க அவங்க கூட பழகுறீங்கன்னா, நான் சொல்லலைங்க, இந்து தர்ம சாஸ்திரம், மனு சாஸ்திரம், குணசாஸ்திரம், வஸ்திர சாஸ்திரம், போஜன சாஸ்திரம், கோல சாஸ்திரம், இப்படி பல சாஸ்திரங்களை நான் படிப்பதனால் எதுக்காக? மக்களுக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்பது சில மூல நூல்களை படிப்பதனால் சொல்றேன். புறம் பேசுபவர்களை தள்ளி வைக்க வேண்டும், உன்னை பற்றி புறம் பேசுபவர்களை அறவே நீக்க வேண்டும். வள்ளலார் சொன்னபடி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவரின் உறவு களவாமை இருத்தல் வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். அதனால நான் கிருஷ்ணகிரி போயிருந்தேன், ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, சார் வந்ததும் வந்துட்டீங்க, உங்களை ரொம்ப நாளாக என் நண்பர் ஃபாலோ பண்ணுறாரு, அவர் வீட்டை கொஞ்சம் பார்த்துடலாமா சார் கேட்டேன். பார்த்துடலாம் சொன்னேன். போனேன், வீட்டை பார்த்தேன். பார்த்துட்டு இந்த வீட்டு வேண்டாங்க, விற்றுருங்க, இந்த தோட்டம்லாம் யாருதுன்னு கேட்டேன். எங்களுது தான் இருந்தாங்க. பெரிய பெரிய நல்ல தோட்டம். இந்த மாட்டுக்கெல்லாம் இந்த புல்லு மாரி போடுவாங்க, தட்டுன்னு சொல்லுவாங்க, அது பேர் தட்டுன்னு நினைக்கிறேன். இந்த புல்லு ஹைட்டாக வளரும், தட்டு, அது போட்டு வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல கட்டிக்கிங்கன்னு. சரிங்கன்னாங்க. இந்த தட்டெல்லாம் எடுத்துகிட்டு சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு வந்து நான் மார்க் பண்ணி தரேன்னு. நைட்டு எங்கே சார் இருப்பீங்கன்னு கேட்டாங்க. நைட்டு நான் கிருஷ்ணகிரியில் இருப்பேன். காலையில் ஓசூர் பக்கத்தில் கிளாமங்கலம் போகிறேன். கிளாமங்கலமோ ஒரு ஊர் போகிறாங்க. காலையில் எனக்கு ஃபோன் வருதுங்க. அந்த 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 கழனியில் வச்சிருந்த தட்டு அனைத்தையும் நைட்டோட நைட்டாக வெட்டி கிளியர் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபேமிலியில் அம்மா, பையன், அப்பா, பொண்ணு 4 பேர் இறங்கி இந்த வேலை பார்த்துருக்காங்க. ஏன் இவ்வளோ பெரிய ஆர்வம் நான் கேட்டதுக்கு, சார் நீங்கள் மறுபடியும் உங்களை பிடிக்கிறதுக்கு லேட் ஆகிடும், எங்கள் வாழ்க்கை நாங்கள் மாறணும்னு நினைக்கிறோம், அதுக்காக நாங்கள் டைம் எடுத்துக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் சொல்லி நைட்டோட நைட்டாக ஒரு குடும்பமே இறங்கி ஒரு கழனியில் இருந்த மொத்த பயிரையும் அறுத்து தள்ளி நான் மறுபடியும் அன்னைக்கே வந்து மார்க் பண்ணி கொடுத்தேன். இப்போ சொல்கிறேங்க, இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, விரயச்சனி எது நடந்தாலும் இந்த ஃபேமிலியை வேறவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. ஏன் தெரியுமா? காரணம் சொல்லவில்லை, வெற்றிக்குண்டான வழியை மட்டுமே அவர்கள் நாடினார்களே தவிர அவர்கள் காரணம் சொல்லவில்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். அந்த வீடு பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சிருவாங்க. சார் கட்டிட்டோமே சார், என் சொந்த வீடாக சார், ரொம்ப செலவு பண்ணிட்டேன் சார், எனக்கு கௌரவம் போயிடும் சார், இப்படி எதுவுமே அவர்கள் வார்த்தையை பயன்படுத்தாமல் நைட்டோட நைட்டாக இறங்கி ஃபேமிலியோட வெட்டி தூக்கி மறுநாள் காலையில் என்னை அங்கேயே வர வச்சு மார்க் பண்ண வச்ச அந்த ஃபேமிலி மாபெரும் வெற்றி சாதனை புரியும். அதனால் உங்களுடன் பயணிப்பவர் யார், நீங்கள் யாருடன் பயணிக்கிறீர்கள் என்பதை அலசி ஆராய வேண்டும். நீங்கள் ஒரு நோட் எடுத்து உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 10 பேர் எழுதிங்க. ஆள் மனசுக்கிட்ட உங்களே நீங்கள் கேட்டுக்கங்க, உண்மையிலே பெஸ்ட் ஃப்ரெண்டா, நம்மளை பற்றி புறம் பேசுவானா, மற்றவங்களை பற்றி நம்மக்கிட்ட புறம் பேசுகிறானா, நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக சேர்ந்து இத்தனை ஆண்டுகளில் யாரால யாருக்கு எதனா பிரயோஜனமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருக்கோமா? சும்மா ஒன்றா கடைக்கு போனோம், அவர் ஹோட்டலில் பில்லு கொடுத்தாரு, ரொம்ப நல்லவர்கள்லாம் சொல்லக்கூடாது. உயிரை விடு என்றால் அடுத்த கணம் விட வேண்டும், அவன் தான் நண்பன். துரோணாச்சாரியார் சிஷ்யன் கிட்ட கேட்பார், கட்ட விரல கொடுடான்னு, அப்படியே சீவி கொடுப்பான் ஏகலையம், அவன் தான் சிஷ்யன். நட்பு என்ற இலக்கணமே வேறங்க, சரிங்களா? இன்றைய காலகத்தில் நல்ல நட்பு கிடைக்கிறது மிக அரிது. அந்த நல்ல நட்பு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் தயவு செய்து அனைவரும் நட்பு என்றால் என்ன நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால்,
நீங்கள் திருக்குறளில் தயவு செய்து படிங்க. அது உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்குங்க. யாரும் கற்றுக்கொள்ள முடியாத, யாரும் கற்றுக் கொடுக்க முடியாத பல ரகசியங்களையும் சொல்லி தருவது திருக்குறள் மட்டும்தான். வேற எதுவும் தெளிவடைய வைக்காது. அனைவருமே என்னுடைய ஃபாலோவர்ஸ்லாம் ரெகுலராக திருக்குறள் படிங்க. அதை விட ஒரு பிரமாதம் வேற எதுவுமே கிடையாது என்று கூறி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றிக்கு முக்கிய வழிவகுக்கக்கூடியது பழக்க வழக்கங்கள் அப்படின்னு நான் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க வர, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சம்பத் சுப்பிரமணியன். நன்றி, வணக்கம்.